அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லாட்டி ஏதாவது ஒன்று நம்ம தனியாக இருந்தோம்னா ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்லையே நடக்கிறது வைக்கிறது பொதுவாக ஏதாவது தோணும் இல்லையா? கண்டென்ட்டுக்காகலாம் இல்லை, தோணுனது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறேன். ஜெயிச்சிங்கன்னா அந்த வெற்றியை ஊருக்கே தெரிகிற மாதிரி கொண்டாடுங்க, தப்பு இல்லை. வெற்றியை நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம், அந்த வெற்றியை கொண்டாடணும், தப்பு இல்லை. தோல்வியே இருந்தாலும் அது ஊருக்கே தெரிஞ்சாலும் தப்பு இல்லை. ஏன்னா அவமானம் தான் நம்மளை மேலும் மேலும் படிப்படியாக நம்மளை முன்னுக்கு கொண்டு வரும், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் வெற்றி செய்கிற நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இருக்கிற பயணமும் அந்த முயற்சியும் இருக்குல்ல, நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அப்படி பண்ணி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. கணவன் மனைவியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெற்ற தாய் தகப்பனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதை தாண்டி மற்ற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா கூட பிறந்த உறவுமே எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேற மாதிரி மாறி போயிடலாம். யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. வெற்றி அடையும் போது அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா 198% இங்கே பொறாம போறவனும் வைத்தரிசப்படுறவன் தான் அதிகம். இதுதான் உண்மை. அந்த 2% யாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்று நம்ம வாழ்க்கை துணை, நம்ம பெற்ற தாய் தகப்பங்க, அந்த 1%. இன்னொரு % யாருன்னா நம்ம கூட இருந்து இவன் நல்லா இருந்தா நல்லது தானே சந்தோஷப்படுற நல்ல உள்ளங்கள், அந்த 1%. இந்த 2% தான் நம்ம நல்லா இருந்தாலோ இல்லை வெற்றி அடையும் போதோ இவன் அடுத்தவனும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த எண்ணம் உள்ளவங்க இந்த 2% தான். மீத 98% இங்கே வயிறு எறிகிறவங்க தான். அதனால எதையும் முன்கூட்டியே சொல்லாதீங்க. ஏன்னா அதை ஒரு சிலர் தடுக்கவும் நினைப்பான், அந்த வயிற்றுச்சலையே நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். உண்மைதானே? மிக்க நன்றி.